வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்ல ஷேர் ஆன ஒரு சின்ன பையனுடைய வீடியோவை நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணி ஒருத்தவங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது நம்ம திரும்ப திரும்ப சொல்றதா இந்த தாவேக்காவினர் அவங்களோட குழந்தைங்களை எப்படி மேனிப்புலேட் பண்றாங்க, ஒரு ட்ராமாக்குள்ள தள்ளுறாங்க, இல்லைன்னா அவங்களை எப்படி ஸ்பாயில் பண்றாங்க, மேனிப்புலேட் பண்றாங்க அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஜென்சி கிட்ஸுக்கு ஒரு முந்தின செட் மில்லேனியம் கிட்ஸா அந்த ரகத்தை சார்ந்த பெற்றோர்களாகத்தான் இருக்க முடியும். அவங்க விஜய் மேல இருக்கிற அந்த ரசிக மனப்பான்மையில இந்த குழந்தைகளை எப்படி நயவஞ்சகமாக அவங்களுடைய மண்டைக்குள்ள இவங்களோட கேவலத்தை திணிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பேசணும்னு முடிவெடுத்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்ல சோனியா அப்படிங்கிறவங்களுடைய சோனியா அருண்குமார் நினைக்கிறேன், அவங்களோட வீடியோ பார்வைக்கு வந்துச்சு. அவங்க யார் அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சேகுவாரோடைய வீடியோ பார்க்குற நபர்களாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும். இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லைனா ட்விட்டரில் இயங்கிட்டு இருந்தீங்கனாலும் அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கும். அவங்க டிஎம்கேல ஐடி விங் மாதிரியான ஏதோ ஒரு பதவியில் இருந்துட்டு வந்தவங்க தான். அதுக்கப்புறம் ஏடிஎம்கேக்கு போகிறாங்க, அப்புறம் சீமானிடம் போகிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது தாவேக்காக்கு தாவியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மூச்சு விடுறதுக்கே நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், இப்போ தான் நான் நிம்மதி பெருமூச்சு அடைகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான். இந்த திமுகவுடைய அரசின் கீழ் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, பெண்களுக்கு என்னங்க ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அவதூறு ஆபாசம், ஏன் குழந்தைங்களை கூட அவங்க விட்டு வைக்கல அப்படின்னு பேசியிருந்தாங்க. எதுக்காக இங்கே அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம பேச போகிறதும் ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம அந்த குழந்தைங்களை இந்த தாவேக்காவினர் எப்படி நடத்துகிறாங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஒரு பொது தளத்தில் போய் பேசினாலே இவங்க அதையும் சேர்த்துக்கிறாங்க. திமுகவினரே தான் எல்லாரையும் அபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேள்வி அப்படின்னா, இந்த பையன் மொத்த டிஎம்கேஎஸ்டியும் பண்ணதே அபியூஸ் தான். அதை தாண்டி ஒரு பொண்ணு இந்த லவுட் ஸ்பீக்கர் அப்படிங்கிற பொண்ணை என்னமா பேசியிருக்காங்க இந்த தாவேக்காவினர்னா, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. அவங்களோட நீ என்ன முதல்ல ஆணா பெண்ணா, மீசையை முதல்ல வலிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதே டயலாகை நான் எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னா, இந்த போலிடாக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் பேசுவார். அவர் லவுட் ஸ்பீக்கர் அந்த பொண்ணை அடிக்கிறதே, அதாவது அவனோட வீரத்தை, நான் இதில் ஆண் பெண்லாம் கிடையாது, அரசியல் பேச வந்துட்டா எல்லாருமே சமம் தான், ஒரு பொண்ணை போய் அடிக்கிறியா அப்படின்னு நான் கேட்க வரல. ஆனால் அவன் நினச்சிக்கிறான் வீரம் அப்படிங்கிறதே இந்த பெண்ணை மலிவுபடுத்தி மட்டுப்படுத்தி அசிங்கமாக அவங்கள அடித்து பேசுகிறது தான். அவங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க, அதுதான் எனக்கு வீரம். ஏன்னா அதை அந்த பொண்ணு மேலே இருக்கிற வெறுப்பை இவன் வீடியோவில் பார்க்கும்போது அந்த வக்கரத்தையும் அவனுக்கு வீடியோஸ் பார்க்குறவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க. அவங்களுமே என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னா, இந்த கமெண்ட்ஸ் தான் போடுவாங்க, நீ ஆணா பெண்ணா, மீசையை வலிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன, அவங்க முதல்ல மனுஷி, அவங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இல்லைனா திருநங்கையாக இருக்கட்டும் நம்பிகளாக இருக்கட்டும், யாராக வேணா இருந்துட்டுருக்கோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு கருத்து வச்சா பதில் சொல்ல வக்கல துப்பில்லை. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்ற அந்த சங்கி கூட்டம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாமல் ஜெய் ஜெய் விஜய் அப்படின்னு சொல்ற இந்த புது சங்கி கூட்டம் தான் இந்த மாதிரியாக ஒரு பெண்ணே அசிங்கமாக இழிவுபடுத்துறது அப்படின்னு பார்க்க முடியுது. இதுங்களுடைய ரெண்டு பேரோடைய அறிவையும் மனநிலையும் நீங்கள் ஒன்றா வச்சு தான் பார்க்கணும். ஏன்னா அங்கே மசூதிக்கு மேலே நின்று அந்த ஆரஞ்சு கலரான அந்த காவி கொடியை எப்படி பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் ஏற்றிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு கத்திட்டு இருக்கானோ, அதே மாதிரி இவர் 108 தொகுதிகளை வின் பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த கட்சிகள் இவங்க கிட்ட கூட்டணிக்கு வராங்களோ அவங்களுடைய பார்ட்டி ஆஃபீஸ்க்கே போயிட்டு இவங்களுடைய தாவேக்காவுடைய கொடியை போய் அங்கே ஏற்றுறானுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆஃபீஸில் ஏற்றுனாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வந்தது, கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் சிபிஐ ஆஃபீஸில் போயிட்டு அது மாதிரி பண்ணியிருக்கானுங்க. இவனுங்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. இனிமேல் நீங்கள் இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்களோ அப்படியே இவங்களை ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த தாவேக்காவினரை. அதே மாதிரி சங்கி மனநிலையில தான் இருக்காங்க. வடநாடுகளில் என்னென்ன பிரச்சனைகளை வடநாட்டு மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்களோ அது எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் இந்த தாவேக்காவினருடைய டிவிகே ஃபேன்ஸ் மூலம் நீங்கள் சந்திக்க கூடும். நிஜமாக இது எல்லாமே நடக்க போகுது. ட்ரெயினில் நீங்கள் நிம்மதியாக போயிட முடியாது, பஸ்ஸில் நீங்கள் நிம்மதியாக போயிட முடியாது, நீங்கள் எங்கேயுமே நிம்மதியாக வாழவே முடியாது. பக்கத்து தான் இந்த தமிழ்நாடு போகும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அவ்வளோ தூரத்துக்கு ஒரு இம்மெச்சூர்டாக ஒரு காட்டுவாசிங்களா நம்ம
இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலிடாக்ஸில் வந்து வர கமெண்ட்ஸும் இந்த மாதிரி வந்து தாவேகாவினரன் விஜயோட ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு இவனுங்க பேசுகிற கமெண்ட்ஸும் அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி அப்யூஸ் பண்ணுறதெல்லாம் இவங்க கண்ணுக்கு சோனியா கண்ணுக்கு தெரியல. நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தைங்களை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை பற்றி நம்ம விஷயங்களை நம்ம பேசும்போது இவங்களுக்கு நம்ம குழந்தைங்களை முதற்கொண்டு நம்ம வந்து அப்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்யூஸ் ஆகுமா? ஒரு சிறந்த தாய்மை உள்ள ஒரு சிறந்த பேரண்டிங் அப்படிங்கிறது குழந்தைங்கள இதுக்கு பயன்படுத்தாதீங்க, குழந்தைங்களை ஏன் இப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறது தான். அதை வந்து ஒரு சேனலில் யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் அவர்களோ இல்லைனா வேறு சேனல்லையோ இல்லைனா எக்ஸ்லேயோ ட்வீட்ஸ் பதிவுகளாகவோ போஸ்ட்டுகளாகவோ கேட்டுட்டா நம்ம வந்து குழந்தைங்கள அப்யூஸ் பண்ணுறோன்னு ஆயிடுது. ஆனால் இவங்க பண்ணுற அநியாயம் இருக்குது, அக்கிரமம் இருக்குது. இது மக்கள் இந்த 5 வருஷத்தில் கண்டிப்பாக பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது உறுதி. சரி, நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்பி என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க மக்களே. என்ன தம்பி பேச போகிறாரு? குட்டி பையன்தான், என்னோட பையன் வயசு தான் இருக்கும். உங்களுக்குலாம் மக்களை பார்த்தா கேவலமா இருக்கா? எல்லாருமே ஓட்டு போட்டனால தானே அவர் இங்க இருக்காரு. ஏன் சிஎமாக்காம இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கூட கூட்டணி வச்சுப்பீங்க, தளபதியே வெறுப்பேத்துறீங்களா? நீங்க வேணா இந்த உடல் மொழி இருக்குல்ல, எவ்வளோ நாக்கம் மடிச்சுட்டு அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்ததானே செஞ்சுருக்க முடியும். இவனுடைய பெற்றோரையோ இல்லாட்டினா தாத்தா பாட்டியோ இல்லை கூட படிக்கும் நண்பர்களையோ பார்த்து இந்த மாதிரியான செய்கையை அவன் இது வரைக்கும் செஞ்சுருக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஸ்கூல்லலாம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். அப்போது இதை மாதிரி நீ செய்யன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்போ இதுக்காக ஸ்கிரிப்டடு, ஓகேவா? ஆனால் எவ்வளோ கேவலமான உடல் மொழி, இதை அவன் அப்படியே மறந்துடுவானா? இதை வந்து ஃப்யூச்சரில் எல்லா இடத்துலையும் அவன் பயன்படுத்துவான். இப்போ அவன் சொல்ல வர்றது என்னன்னா, தம்பி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். அதாவது அவங்க அண்ணன் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களே, இதுவே வந்து ஒரு போகஸ் தான். அவங்க அண்ணன் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அஃப்கோர்ஸ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். 92 சீட்டு ஜெயிச்சாலும் சரி, அது 108 ஜெயிச்சிருந்தாலும் சரி. ஆனால் விஜயை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்கல்ல, அது எவ்வளோ தொகுதி அப்படின்னா 130 தொகுதி கிட்ட போட்டிருக்காங்க. இவனுக்கு விஜய் அவர்களுக்கு 108 தொகுதி தான் போட்டிருக்காங்க. அப்போது அவரை பிடிக்காதவங்களும் அதுவும் மக்கள் தான். அந்த மக்களும் அந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு முதல்ல தம்பி புரிஞ்சுக்கணும். இவர் வந்து 108 சீட்டு ஜெயிச்சிட்டாலே இவங்க அண்ணன் ஒன்றும் பெரிய இவர் இல்லை, அதுக்கு அவர் முதலமைச்சராக போய் உட்காரணும். சரி, இதில் இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா, தம்பிக்கு தெரியாத விஷயம், தம்பிக்கு சொல்லி கொடுத்தவங்களோட பேரண்ட்ஸ்க்கு தெரியாத விஷயம். அதனால தான் இந்த மாதிரி கேவலமாக எதற்கெடுத்தாலும் திமுக தான் இவங்க பேசிகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நீங்களாம் கூட்டணி வச்சுக்குவீங்களான்னா அவங்க வந்து அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைத்து கொள்ள போகிறது, அது மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்துச்சுல, அதை வச்சு கூட பேசியிருந்துக்கலாம். அது அவங்கவுங்களோட இஷ்டம். இப்படி தான் பாலிடிக்ஸ் நடக்கும், நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் தெரிஞ்சுதான் உங்கள் அண்ணன் வந்திருக்கணுமே தவிர உங்கள் அண்ணனை தூக்கி கொண்டு போய் யாரும் சிஎம் சீட்டில் உட்கார வைக்க மாட்டாங்க. அது புரிஞ்சுக்கோ தம்பி. அதை தாண்டி நம்ம வந்து லாஜிக்கலாக அவருக்கு சொல்லணும், இல்லை நக்கலாஸ் பதில் சொல்லிட்டோம், லாஜிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது பெரும்பான்மையாக சீட்டை வின் பண்ணாத சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக விஜய் அவர்கள் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா, ஆளுநரை போய் சந்திச்சிருக்கணும், லெட்டர் கொடுத்துருந்துருக்கணும், நாங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வின் பண்ணியிருக்கிறோம், ஆட்சி அமைக்க விரும்புகிறோம்னு சொல்லிட்டு. அதை அவங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் இது யார் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மிக முக்கியமாக ஹரிஹரன் நினைக்கிறேன், அவர் வந்து இன்ஸ்டாவில் பதிவிட்டிருந்தார், நம்மளுடைய தோழர் தான். அவர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம், அதில் ஒரு ஆடட் லைனை வந்து, அதான் ஒரு ஈகோயிஸ்ட்டு, நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்து இவங்க இந்த என்ன சொல்லுவாங்க, முந்திரி கொட்டை மாதிரி இன்னொரு பாயிண்ட்டை ஆட் பண்ணியிருந்திருக்காங்க. அது ஆதவோடைய ஐடியாவா இல்லைன்னா அருண்குமாரோட ஐடியாவான்னு தெரியல. இவனுங்களுடைய தெனாவிட்டு திமிர அந்த லெட்டரில் காமிச்சிருந்துருக்காங்க. 35 ஓட் ஷேரிங் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாயிண்டில் தான் வந்து பிஜேபி ஆளுநரான அவர் வந்து லாக் பண்ணிடுறாரு. 35% எவ்வளோ, நீ எத்தனை சீட்டு வின் பண்ண, கரெக்டாக இன்ஃபர்மேஷனை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வா அப்படின்னு தலையில் தட்டி அனுப்பிடுறாங்க. இப்போது வீட்டுக்கு வந்தவங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும், 108 சீட் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம், அதனால நாங்கள் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, எங்களை வந்து அரசமைக்க டு ஃபார்ம் த கவர்மெண்ட் எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும், நீங்கள் வந்து எங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ கூட நடந்துருந்துருக்குமா. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்க, ஒரு வேளை ரிஜெக்ட் ஆகிடுமோ, நம்ம என்ன தப்பு விட்டோம் அப்படின்னு தெரியாததுனால் அவங்க வந்து காங்கிரஸுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன முக்கியமாக இன்னொரு விஷயமே நம்ம கவனிச்சுட்டு போகணும், மற்றவங்க யாருமே பேசாதது அப்படின்னா, ஒரு ஒன்றியத்தில் ஒரு பழம்பெரும் கட்சியான காங்கிரஸுக்கு அந்த அறிவு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஏன்பா நீ 108 சீட்டு வின் பண்ணியிருக்க, நீ வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக நீ வந்து உன்னை காமிச்சு நீ ஆட்சி
அமைச்சதுக்கு அப்புறம் நாங்கள் உங்க கூட வந்து கூட்டணிக்கு வரோம். அது வந்து வெளியிலேருந்து கொடுக்குறோம் இல்லை உள்ளேருந்து கொடுக்குறோம். ஆனால் இப்போ நாங்கள் உங்ககிட்ட வந்து கூட்டணி சேர்ந்தோம் அப்படின்னா நீ வந்து 118 சீட்டையும் வந்து நீ கேதர் பண்ணிட்டு தான், கோயிலேஷன் பண்ணிட்டு தான் நீ வந்து ஆட்சி அமைக்க முடியும்னு ஒரு பழமையான காங்கிரஸ் கட்சிக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அதான் நான் நேற்று சொன்ன மாதிரி அவங்களுடைய மேல் மாடி காலி. அவனுங்க நீங்கள் கூப்பிடாமலே நாங்கள் வருவோம், நீங்கள் கூப்பிடாமலே நாங்கள் வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் முதல்ல அவங்க கூட கூட்டணி வச்சிடறாங்க. இப்போ அந்த கட்சி, அதாவது தாவேகா என்னும் கட்சி நோ மோர் சிங்கிள் லார்ஜ் பார்ட்டி அப்படிங்கிற அந்த இதுக்கு வராது. ஏன்னா கூட்டணி வச்சுட்டாங்க, இப்போ சிங்கிள் இல்லை. சரி, அதனால தான் வந்து நிறைய குளறுபடி. இப்போ சீட்டை சேர்க்கணும், 118 சீட்டு, இல்லைன்னா மரியாதையாக போய் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கலாம் கவர்மெண்ட்டை. அதனால அவர் வந்து தவிச்சிட்டு இருக்கிறார். விஜய் எப்படி ஒரு தவிட்டு தற்கூரியாக இருந்தாரோ அதே மாதிரி தான் வந்து காங்கிரஸும் இருந்திருக்கு. அதை தாண்டி வந்து ரெண்டு பேருமே எலீட்டான ஒரு மக்கள், அதாவது சில்வர் ஸ்பூன் கோல்டு ஸ்பூன் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு அரசியல் எவ்வளோ தூரத்துக்கு புரிதல் இல்லை, இவங்க கூட இருக்கிறவங்களுக்காவது கொஞ்சமாவது இருக்கானா அவங்களும் இல்லை. ஸோ இவங்க செஞ்ச செயல்கள்னால இவங்களால ஆட்சி அமைக்க முடியாமல் இத்தனை நாள் ஓட்டிட்டு இருக்காங்களே தவிர இதற்கு காரணம் திமுக இல்லை. ஒருவேளை திமுக வந்து மேபி அந்த அதிமுகவுடன் கூட்டணின்னு பேசியிருந்தா கூட அது அவங்களோட கட்சி சம்மந்த விஷயம். அது திராவிட கட்சிகள் ஏதோ செய்கிறாங்க, அப்படிதான் பாலிடிக்ஸ் நடக்கும். உங்களை தூக்கி அப்படி ரெட் கார்பெட் விரிச்சு கூப்பிடுவாங்களா என்ன? சரி, தம்பி மேலே என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். அதாவது என்னன்னா, அவர் வந்துட்டாரு, ஆட்சி அமைத்து விட்டால் எல்லாரோடைய கதையும் முடிஞ்சதான். அவர் கதவுன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கேட்கலாம். குட்டி பையங்கிறனால மழலை. ஓகே செல்லக்குட்டி, அப்புறம் சொல்லிட்டாக்கண்ணா கதை முடிஞ்சிடும் எல்லாருக்கும். ஓஹா, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பேசுகிற பேச்சா? அதாவது குளத்தூர்லேயே முடிச்சு விட்டுட்டாங்களாம். அவரால் அமைதியாலாம் உட்கார முடியாது. அவர் அமைதியாக உட்கார்ந்துருந்தனா நம்ம நாடு தாங்கி இருந்திருக்காது தெரியுமா? நம்ம ஜிடிபியில் இந்த அளவுக்கு முன்னேறிக்கும் 14 to 16% வரைக்கும். அதுவும் போஸ்ட் கொரோனாக்கு அப்புறம். போஸ்ட் கொரோனாவில் முன்னேறுங்கிறது தான் பெரிய கஷ்டமான விஷயம். அமெரிக்காவில் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு போடலை, பட் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அவர் போடலைன்னா கூட இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக பேசும்போது கண்டிப்பாக போடுவோம். அது பொய்யெல்லாம் கிடையாது, தேனாலே கிடைக்கும். அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, மொத்த வேர்ல்ட்லேயே போஸ்ட் கொரோனாவில் பயங்கர சீக்கிரமாக எழுந்து வந்த கண்ட்ரி அப்படின்னா அது இந்தியா தான் அப்படின்னு சொல்லுது. இந்தியாவில் இருக்கிற நேஷனல், அதாவது இந்த பிஜேபியோட ஒன்றிய கவர்மெண்ட் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கு தெரியுமா? தமிழ்நாடு தான் வந்து ஜிடிபியில் ஹையாக இருக்காங்க, அவங்க தான் போஸ்ட் கொரோனாவில் வந்து ஃபஸ்ட்டு ரெக்கவரி ஆன வந்த மாநிலம்னு. அப்போது அமெரிக்கா சொல்ல வேண்டியது தமிழ்நாடுன்னு தான், அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படின்னு அவங்க நாடாக கை காட்டுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஸ்டாலின் அவர்கள் சும்மா இல்லாததுனால தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் கண்ணா. அதனால தான் நிறைய பறிபோன வேலை வாய்ப்புகள் நம்மளால வந்து இப்போ உயிரோட இருக்கோம், வேலை வாய்ப்பு போயிடுச்சு அப்படின்னா எத்தனை பேர் தூக்கு போட்டு செத்து இருந்திருப்பாங்க. இதெல்லாம் பிரச்சனை வந்திருக்கும்ல. அதெல்லாம் சமாளித்து அந்த மாதிரியான நிலைமைகள்லாம் வந்துடக்கூடாதுன்னு தான் மாணவர்களுக்கான அந்த திட்டங்கள்லாம் கொண்டு வர்றது, பெண்களுக்கான உரிமை தொகையெல்லாம் கொடுக்கறது அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும். இப்படிலாம் வந்து பேசக்கூடாது. உன்னோட வீட்டோட பேக்ரவுண்டை பார்க்கும்போதே நீ ரொம்ப வசதியான குடும்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு கண்டிப்பாக சீமான் சொல்கிற மாதிரி காலை உணவு திட்டம் உங்களோட குடும்பத்துக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் நீ போயிட்டு கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுடைய நிலைமையை நீ பார்த்தா கண்டிப்பாக உனக்கு புரியும். ஏன்னா நம்மலாம் வந்து வளரும்போது, நான் சொல்கிறேன் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடந்துச்சுன்னு தெரில, நம்ம ஏதாவது வந்து அதிகபட்ச பொருளோட விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை கேட்டோம் அப்படின்னா நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து கூடுமான வரைக்கும் தாய் தந்தையர் அற்ற அநாத ஆசிரமத்துக்கு தான் கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைங்களாம் எப்படி கஷ்டப்படுறாங்க பாரு, உனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, நீ இப்படி பண்ணுறியே, அப்புறம் அந்த குழந்தையோட காலில் செருப்பு இல்லை பாரு, உனக்கு எல்லாமே நான் வாங்கித்தரேன் பாருன்னு நம்மளை சொல்லி வளர்த்துருந்துருப்பாங்க. உனக்கு அந்த தப்பை உங்கள் வீட்டில் பண்ணிட்டாங்க, உனக்கு வசதி இருக்குங்கிறனால நீ வந்து அவர் சும்மா இருந்துக்கலாம், சும்மா இருக்க முடியல, அவங்களுக்கு வயசாயிட்டுன்னு பேசுறதெல்லாம் திமிருத்தனம். அவர் ஏதோ நல்லா ஆட்சி பண்ணியிருக்கிறாரு யோசிக்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒன்றும் கிடையாதுன்னு தற்கூறிகள் வேணால் சொல்லலாம். உன்னோட தாய் தந்தை தற்கூறிகளாக இருக்கலாம். நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன் இல்லையா ஜிடிபிலலாம், அதெல்லாமே வந்து நீ வந்து இவ்வளோ தூரத்துக்கு நீ உன்னால் ஆன்லைனில் வந்து பேச முடியுது அப்படின்னா தயவுசெய்து நீ வந்து நிறைய இப்போ சேட் ஜிபிடியே நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுங்க. சேட் ஜிபிடியில் போட்டு பாரு கண்ணா, நீ கேட்டுப்பாரு, இல்லை அலெக்ஸா கிட்ட கேட்டுப்பாரு, உனக்கு என்ன பண்ணாரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு தெரியும். முக்கியமாக தமிழ்நாடு இப்போ எங்கே இருக்குன்னு புரியும். அப்போலாம் ஒன்றும் பண்ணலைன்னா என்ன உன் வீட்டில் வந்து உங்களோட விளாடணுமா? 20 வருஷத்துல பண்ணாததுமே இப்ப 2 வருஷத்துல எல்லாம் ரெண்டுமே பண்ணிட்டாரு.
20 வருஷத்துல அவர் ஆட்சி செய்யல கண்ணா. அவர் இந்த 5 வருஷம் தான் ஆட்சி செஞ்சார். அதுலயும் போஸ்ட் கொரோனாவே இல்லைன்னா கூட முதல் 3 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம். ஒரு பொருளாதாரத்தை அதுக்கு முன்னாடி சதைச்சிட்டு போன கவர்மெண்ட் கிட்ட இருந்து, இல்லைன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி அதற்கான வருமானங்கள் வர ஆரம்பிக்கும் போது, இல்லை அந்த பட்ஜெட் அலோகேஷன்ஸ்லாம் நடக்கும்போது யூஸ்வலாக 2.5 வருஷத்துல இருந்து அதுக்கப்புறம் தான் நடக்கும். அப்படிதான் அவங்க ப்ரையாரிட்டி பண்ணி ஒன்னொன்னா பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர, இந்த லேப்டாப் கடைசி நிமிஷத்துல கொடுத்தாங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க கடைசியா 2 வருஷம் தான் ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னு பேசுறதே அநாகரிகம், அறிவுகட்டத்தனம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த மெட்ரோவுக்கு எல்லாருக்குமே தெரியும், phase 1க்கு தான் காசு கொடுத்தாங்க, phase 2க்கு யூனியன் கவர்மெண்ட் காசே கொடுக்கல. அதையுமே நம்மளுடைய கையில இருந்து நம்ம போட்டு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா எங்க இருந்து வரும் இந்த காசெல்லாம்? ஒன்றும் பண்ணல. கடைசி தான் பண்ணீங்கன்னா, கடைசி என்ன பண்ணாரு சொல்லு. கடைசியில் லேப்டாப் கொடுத்ததுதானே உன்னோட அப்பா அம்மா உனக்கு சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு என் குழந்தை மாதிரியே இருக்கிறனால நான் ஸ்க்ரீனை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணார் யோசிச்சு பாருங்க. அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை மாணவர்கள் அவர் அமைத்து கொடுத்த ஸ்டேஜில் அவங்க சொல்லிட்டு போனாங்க. அந்த ஜிம்னாஸ்டிக்லாம் நான் தெருவில் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு தமிழ்நாட்டு பொண்ணு கூட கிடையாது, வேற்று மாநிலத்திலேருந்து இங்கே இப்போ தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு பொண்ணு நினைக்கிறேன். அவங்களுக்கு கூட அவங்க ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்கள எப்படி உயர்த்தலாம், எப்படி ஒலிம்பிக்கு கொண்டு போகலாம் அப்படிலாம் சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க. அப்படின்னா நீ இப்படிலாம் அசால்ட்டாக ஒன்றுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடாதுமா. ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லக்கூடாது. உங்ககிட்ட விளையாடலன்னு நினைக்கிறேன், விளையாட சொல்லலாம். அதை போயிட்டு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கீங்க. மாற்றம் வேணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க மாறணும். கரெக்ட். மாற்றம் வேணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க தான் கண்ணா மாறணும். உங்களோட மனநிலை மாறணும். வெறுமனே அப்பா அம்மா தான் உலகம், அவங்க சொல்றதுதான் சரின்னு இருக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்சி கிட் அண்ட் மில்லேனியம் கிட்ஸ் எல்லாம் தங்களுடைய குழந்தைங்களை ரொம்பவே மேனிப்புலேட் பண்றாங்க. அதனால மாறணும்னா நீ தான் ஃபர்ஸ்ட் மாறணும். என்ன மாற்றம் தெரியுமா? உன்னோட அப்பா அம்மா கிட்ட இருந்து எதையுமே இனிமே கத்துக்க கூடாது, அவங்க ரசிக மனப்பான்மையில இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீ மாறணும். ஓகேவா? மாற்றம் இங்க யாருக்கும் தேவைப்படல. எப்போ மாற்றம் தேவைப்படும் அப்படின்னா, அங்க நிஜமாவே மாற்றம் வேணும்னா தான் மாற்றம் வேணும்னு சொல்லணும். எல்லாமே சரியா இருக்கும்போது மாற்றம் என்ன மாற்றத்தை கேட்கீங்க? இன்ஃபேக்ட் ஸ்டாலின் அவர்களே ஒரு மாற்றம் தான் இல்லையா? அதுக்கு முன்னாடி யாருப்பா? எடப்பாடி அவர்கள் தானே இருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் தானே இருந்தாங்க. உங்களுக்கு என்ன சரியில்லை? அதான் நீ தான் எல்லாமே சரியில்லைன்னு சொல்லிட்டியோ, அதான் உங்களுக்குலாம் புரியவே இல்லையே. அப்புறம் மாற்றம்னு சொல்லிட்டு சரி உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாரு, சரி உங்கள் அங்கிள் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். 3 வருஷத்தில் அவருக்கு எங்கே சைன் போடணும், எப்படி சைன் போடணுன்னே கஷ்டப்படுவார் கண்ணா. புரிஞ்சுக்கோங்க, ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அப்பா அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க, நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. என்ன அறிவான சமூகமாக இருக்காங்க. இன்னொரு என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி பேசுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம், நேற்றே நான் கடைசியில் பேசுகிறேன்னு சொன்னேன், விட்டுட்டு போயிட்டேன், மறந்துட்டேன். உரிமை தொகை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை கலைஞர் அவர்கள் கொண்டு வரும்போது ஜெயலலிதா அம்மையார் என்னவா பார்த்தாங்க அப்படின்னா, அதை ஃப்ரீபீஸாக தான் பார்த்தாங்க. ஓஹோ, நீங்கள் இவ்வளோ கொடுக்குறீங்களா, நான் இதை கொடுப்பேன். நீங்கள் அங்கே டிவி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களா, நான் ஃபேன் கொடுப்பேன் அப்படின்னு அந்த உரிமை தொகை அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது ஒரு டிவிங்கிறது ஒரு தமிழ்நாட்டுடைய ப்ரொக்ரெசிவ்க்கு உதவும், மக்கள் அதுலேருந்து கற்றுக்குவாங்க அப்படின்னு கலைஞரும் அவருடைய டீமும் யோசிச்சு அதை கொண்டு வந்தாங்கன்னா, இவங்க நீ டிவி கொடுக்குறியா, நான் ஃபேனு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது வெறுமன ஒரு ஃப்ரீபீஸாக ஆக்கி விட்டது. அந்த பெருமை எல்லாமே ஜெயலலிதா அவர்களுக்கு தான் போய் சேரும். இல்லை முக்கியமாக 2011ஆம் ஆண்டு அப்படின்னு நினைக்கிறேன், ஒரு முறை அப்துல் கலாம் ஐயாவுடைய பிஏவே அதை சொல்லியிருக்கிறாரு. அவங்க இந்த மாதிரி லேப்டாப் கொடுத்தா மாணவர்கள் இன்னுமே நல்லா படிக்க முன்னேற்றத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்களை போய் சந்திக்கிறாங்க. கலைஞர் அவர்கள் எலெக்ஷன் வருது இல்லை, ஸோ எலெக்ஷனோட கேம்பெயினோட நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு போல். இதுக்கும் முன்னாடி என்னென்னா, கலைஞர் அவர்கள் சும்மாவும் அது லேப்டாப் கொடுக்கணுமா, சரி கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர் இல்லை. டைடல் பார்க் தமிழ்நாட்டில் வந்ததற்கான காரணம், அது வந்தது யாரால் அப்படிங்கிறது எல்லாமே கலைஞரால் தான். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்க தம்பிக்கு வாய்ப்பு இல்லை, தம்பியோட அம்மா அப்பாவுக்கும் வாய்ப்பு இல்லை, ஆனால் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எப்பயுமே ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் ஒவ்வொன்றையும் இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடியவர் தான். அதில் தான் அந்த டிவி இலவசமாக கொடுப்பது அப்படிங்கிறதுமே, அதன் மூலமாக எப்படி ஒரு சமூகம் வீட்டுக்குள்ளேயே இருந்த பெண் அப்படிங்கிற சமூகம், அந்த பெண்கள் வெளியில் வேலை பார்க்குற அளவுக்கு இல்லை பாலிட்டிக்ஸ் பேசுகிற அளவுக்கு சமூகத்தில் உருவானாங்க அப்படிங்கிறதுக்கே பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. தாண்டி அப்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் டைடல் பார்க் கொண்டு வந்துட்டார். அதே மாதிரி இன்ஜினியரிங்க்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமையுமே ஒரு கொஞ்சம் பீரியடாக அவரால் தடுத்து நிறுத்தி வைக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் கிராமப்புற
பள்ளிகள்னு சொல்லிட்டு ஈவன் அது டவுன்ஷிப்குள்ளே வந்தால் கூட அந்த பள்ளிகளையும் கிராமப்புற பள்ளிகளாக அறிவித்து அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு வந்து மார்க் கன்செஷன் மூலமாக மருத்துவத்துக்கு படிப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டாரு, அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி விட்டாரு. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் கலைஞர் செஞ்சுட்டு இருந்தாரு. அதில் ஒன்று தான் இந்த லேப்டாப் மூலமாக ஒருவேளை என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வந்தாலும் அந்த குழந்தைங்களாக படிக்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது தான். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் முடிஞ்சால் 2011 இந்த இன்ஃபர்மேஷனை போட்டு தேடினாலே வந்துடும். ஓகே, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காப்பி கேட் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா சொல்லியிருப்பாங்க. கலைஞர் அவர்கள் இந்த லேப்டாப் அப்படிங்கிறத அறிவிக்கிறாரு. அறிவித்ததற்கு அப்புறம் வந்து ஒரு வாரம் கழித்து தான் வந்து ஜெயலலிதா அவர்கள் அதே அறிவிப்பை கொடுத்துட்டு அது கூட சேர்ந்து பட்டி டிங்கரிங் பண்ணி வேற சில விஷயங்களையும் அவங்க ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. இவர் வேற சில விஷயங்கள் செஞ்சார். அதில் முக்கியமானது லேப்டாப் வந்து காப்பி கேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு அப்துல் கலாம் ஐயாவுடைய பிஏ என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கலைஞர் அவர்கள்கிட்டையும் சொன்னோம், அதுக்கப்புறம் அவர் அப்போ கொடுக்கல, எலெக்ஷன் வருதுல, அப்போ அதோட நம்ம மேனிஃபெஸ்டோவில் ஆட் பண்ணி அப்புறம் கொடுக்கலான்னு சொன்னனால ஒருவேளை நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா அதனால் நீங்கள் கொடுங்கன்னு, இது நல்ல விஷயம், யார் கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி அங்கேயும் சொன்னதா அந்த அம்மா வந்து அவங்களும் அதை அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இதை காப்பி கேட்டுனே போட்டாங்க. இவர் அறிவிச்சதுக்கப்புறம் அவங்க அறிவிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்னென்னா, அந்த அம்மாவுக்கு லேப்டாப் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன மாணவர்களுக்கு முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற எந்த எண்ணமும் எந்த சிந்தனையும் எந்த தொலைநோக்கு பார்வையும் இருந்திருக்காது. ஆனால் கலைஞர் அவர்களுக்கு அது இருந்திருக்கும். பட் நான் வந்து இது வந்து ஓட்டு அரசியல், நான் வின் பண்ணணும், நீ கொடுக்குறியா நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க கொடுத்துருந்துருப்பாங்க. அதனால் எனக்கு ஓட்டு போயிடக்கூடாதுன்னு கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து லேப்டாப் கொடுக்கும்போது அதிமுகவினர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது எங்கள் அம்மா காலத்துக்கு ஐடியா, எங்கள் அம்மா கொடுத்தது தானே அப்படின்னாங்க. உங்கள் அம்மாவுக்கே ஐடியா கொடுத்ததே கலைஞர் அவர்கள் தான். அது அப்துல் கலாம் ஐயா மூலமாக போயிருந்தா கூட அது கண்டிப்பாக ஒரு சிறந்த விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் ஐயா முடிவு பண்ணனால தான் அதை அறிவிச்சாரு. நேரடியாக ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த அம்மா கிட்ட வந்து போயிருந்துச்சு அப்படின்னா இந்த அம்மா வந்து ஆட் பண்ணி இருக்க மாட்டாங்க. லேப்டாப்பா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருந்துட்டு அவர் என்ன கொடுக்குறாருங்க, சைக்கிளா, நம்ம இதை கொடுப்போம் அப்படின்ட்டு ஏதோ அந்த மாதிரி தான் கொடுத்துருந்துருப்பாங்க. அதுதான், ஏன்னா அங்கே தான் ஒரு 2 லீடர்ஸோடைய சமூக புரிதல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ உங்கள் அம்மா லேப்டாப் கொடுக்கறதுக்கே எங்கள் ஐயா தான் வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை விட பெட்டராக வேறு யாரும் நாளைக்கு சொல்லலாம், கேட்டுக்கோங்க. பட் இதுதான், இவங்க ஒன்றும் பண்ணலைன்னா உங்களுக்கு என்னப்பா பண்ணணும் புரியவே இல்லை எனக்கு. எல்லாமே பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உடனே சவுத்தை கொண்டு போய் நார்த்தோட கம்பேர் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே நம்ம நேற்று விளக்கம் கொடுத்துட்டோம். பார்ப்போம். இனிமேல் இதை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கும், டெய்லி பேச வேண்டியிருக்கும். பார்க்கலாம்.